நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள சேஷாத்ரி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி சர்வதேச தாய்மொழி தினம். உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகளின் மொழிகள் அனைத்தும் உடல் மொழி, மனமொழி, மௌன மொழி ஆகிய 3 வகைக்குள் அடங்குமா. அவை செய்கை, ஒலி, அன்பு அல்லது பாசம்னு அறிஞர்கள் சொல்லுவாங்க. இவற்றையே செய்கை 5 அறிவு, ஒலி 6 அறிவு, அன்பு 7ஆம் அறிவுன்னு ஒப்பிடுவாங்களாம். இவற்றையெல்லாம் அறிவிப்பதற்காக வெளியிடப்பட்டது தான் மொழிங்கிறது. ஒவ்வொரு மொழிக்கும் தனிச்சிறப்பு உண்டு. இறைவனால் அறிவிக்கப்பட்ட மொழிதான் நமது தமிழ் மொழி. இனிமையின் மறுபெயர் தமிழ். தமிழ் அமுதுக்கு இணையானது. தமி கூட்டல் ஈழுதான் தமிழ். தமின்னா தனிமைன்னு பொருள், அதாவது தனித்தன்மை உடையது. மற்ற மொழிகளில் இல்லாத மங்கள எழுத்துக்கள் தமிழில் மட்டுமே இருக்கும்னு உங்களை மாதிரி தமிழ் அறிஞர்கள் சொல்கிறாங்க. அ, இ, உ, ஏ, இக், இச், இந்து, இப்பு, இம், இங்கு இதெல்லாம் அந்த அமுத எழுத்துக்கள், அதாவது மங்கள எழுத்துக்களாம். சேஷாத்ரி ஐயாவுக்கு தெரியாததில்ல, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஆடு மாடுகளும் சரி, வடநாட்டில் இருக்கிற ஆடு மாடுகள், ஏன் இங்கிலாந்து நாட்டில் இருக்கிற ஆடு மாடுகளும் அம்மானு தான் கத்தும். மம்மி மதர்னா கத்துது. என்னுடைய தமிழாசிரியர் எங்களுக்கு பாடம் எடுக்கும்போது தமிழின் சிறப்பையும் தொன்மையையும் இப்படி விளக்கினார். நம்முடைய மொழியின் சிறப்பே அதன் ழகரம், லகரம், லகரம் தான். இக்கால நமது மக்கள் எப்படி இதை உச்சரிக்கிறாங்கன்னு ஓர் ஆய்வே நடத்தலாம். ரொம்ப வருத்தப்படும்படியாக தான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக திருந்தணும். அடுத்தபடியாக தண்ணீர் ஆண்டு அப்படின்னா பள்ளிக்கூட ஆண்டு ஜூனில் ஆரம்பிக்கும், நிதியாண்டு ஏப்ரலில் ஆரம்பிக்கும், ஆங்கில புத்தாண்டு ஜனவரி, தமிழ் புத்தாண்டு சித்திரை. தண்ணீர் ஆண்டுங்கிறது ஜூன் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி அடுத்த ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி முடிவடையும். ஒவ்வொரு தண்ணீர் ஆண்டிலும் ஒரு 740 டிஎம்சி தண்ணீர் நமக்கு காவிரி ஆற்றுல கிடைக்கணும். அதில் 30 டிஎம்சி கேரளாவுக்கு, 270 டிஎம்சி கர்நாடகாவுக்கு, 419 டிஎம்சி தமிழகத்துக்கு, 7 டிஎம்சி புதுச்சேரிக்கு பகிர்ந்தளிக்கப்படணும். சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் தண்ணீர் ஒதுக்கியிருக்கிறாங்க ஒரு 10 டிஎம்சி. மற்ற காரணங்கள்னால தண்ணீர் இழப்பு ஏற்படும் அல்லவா, அதுக்கு ஒரு 4 டிஎம்சின்னு ஒதுக்கியிருக்கிறாங்க. இந்த அளவு குறையும் போது, அதாவது மொத்த அளவு குறையும் போது எவ்வளவு கிடைக்குதோ அதுக்கு ஏற்றாற்போல விகிதாச்சாரப்படி கிடைக்கிற தண்ணியை பகிர்ந்து கொள்ளணும். சேஷாத்ரி ஐயா மத்திய அரசிதழில் 2013ஆம் வருடம் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை வெளியிட்டது. இதையெல்லாம் சீரிய முறையில் நடைமுறைப்படுத்தணும். யாருக்கும் எதிராக எந்த வேலையையும் யாரும் செய்யக்கூடாது, வேண்டாம். ஆனால் அவரவர்க்குரிய உரிமையை தட்டி பறிக்கக்கூடாது. ஒருவரை நாம் நமது ஒரு விரலால் சுட்டி காட்டும்போது நம்முடைய மற்ற 3 விரல்கள் நம்மளை சுட்டி காமிச்சிக்கிட்டு இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. எல்லோரும் இந்தியர்கள் தான். மொழியால் இனத்தால் நம்மை நாம் வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது. அதற்காக யாரும் அவர்களுடைய தனித்தன்மையை இழந்துவிட வேண்டாம். ஐயா ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு கடிதத்தை நிறைவு செய்வது உங்கள் மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.